அண்மை செய்தி. தமிழ்நாடு சட்டப்பேரவை நாளை காலை கூடுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றுள்ள நிலையில் நாளை காலை தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடுகிறது. நாளைய நிகழ்ச்சி நிரல் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்று தவேக தலைவர் விஜய் பொறுப்பேற்று இருக்கிறார். குறிப்பாக அவரோடு சேர்த்து 9 அமைச்சர்களும் இன்று பதவி ஏற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தற்காலிக சபாநாயகரும் ஆளுநர் மாளிகையில் முதலமைச்சர் முன்னிலையில் பதவி ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில்தான் நாளை காலை 9:30 மணி அளவில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது தொடங்க இருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதலாவதாக கூடக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடராக இந்த கூட்டத்தொடர் பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை 9:30 மணி அளவில் கூடியதும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு என்பது நடைபெற இருக்கிறது. தற்காலிக சபாநாயகர் இந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் என்பது செய்து வைப்பார். அதன் தொடர்ச்சியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது உறுதி ஏற்று சட்டப்பேரவையிலேயே பதவி ஏற்றுக் கொள்வார்கள். அதன் தொடர்ச்சியாக நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது முடியும். அதன் தொடர்ச்சியாக 12ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் சட்டப்பேரவையில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை மற்றும் துணை சபாநாயகரை தேர்வு செய்ய இருக்கிறார்கள். அந்த நிகழ்வு என்பது 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகாக 13ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு சட்டமன்றம் என்பது கூடிய பிறகாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக அந்த சட்டப்பேரவை என்பது கூட இருக்கக்கூடிய நிலையில் 13ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த 3 நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருப்பதாக தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசின் சார்பில். குறிப்பாக நாளை காலை 9:30 மணி அளவில் சட்டப்பேரவை கூடிய உடனேயே தற்காலிக சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவியேற்று வைப்பார். அதன் தொடர்ச்சியாக அன்று நிகழ்வு என்பது நிறைவு பெறும். அதன் தொடர்ச்சியாக 12ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது. 13ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் சட்டப்பேரவையில் வாக்கெடுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. தகவலுக்கு நன்றி செலினா. The Chennai Silks in Mega Summer Sale.